Okay, so last video heat transfer வந்து நடத்தி அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போட்டிருந்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து thermal expansion பார்த்தோம்ல, linear expansion, aerial expansion, volumetric expansion, அதே ஆர்டரில் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஹீட் வந்து மூவ் ஆகும். ஏன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா, happens due to difference in temperature. Difference in temperature of bodies. இதான் வந்து இப்போ எப்படி வந்து கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும்னு சொல்லுவோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது. அதே மாதிரி ஹீட் எப்போ ஃப்ளோ ஆகும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது. ஓகேவா? இப்போது இதில் வந்து டைப்ஸ் இருக்குது. மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 3 டைப்ஸ் இருக்குது. கண்டக்ஷன், convection, radiation. ஓகேவா? conduction, convection, radiation. கண்டக்ஷனா வந்து the transfer of heat happens inside the conductor. அதாவது ஏதோ ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட ஒரு போர்ஷன் ஹை டெம்பரேச்சர்லையும் இன்னொரு போர்ஷன் லோ டெம்பரேச்சர்லையும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? கண்டக்ஷன், ஹீட் கண்டக்ஷன் நடக்கும். இது வந்து ஒரு கண்டக்டர். ஓகேவா? அதாவது ஹீட்டை வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அப்போது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் happens due to transfer of heat happens due to collision of molecules inside the conductor. ஓகே, இதுதான் வந்து கண்டக்ஷன். இப்போது கன்வெக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். கன்வெக்ஷன்னா அது இன்னொரு மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேர் இங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டியூ டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் takes place via a medium, takes place through a medium. ஓகேவா? இங்கே வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ஆசிலேட் மட்டும்தான் பண்ணுவாங்க, அவங்க பொசிஷன்லேருந்து மூவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ஆக்சுவலாக மூவ் பண்ணுவாங்க. அந்த மீடியமில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் தே மூவ் அண்ட் கண்டக்ட். ஓகேவா? இதுதான் வந்து கன்வெக்ஷன். ரேடியேஷன்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் in the form of electromagnetic radiation. ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன், ஒரு ஸ்லைட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் ஒரு கேட்டகரி, ரேடியேஷன் மட்டும் இன்னொரு கேட்டகரி. ஓகேவா? கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ஒரு கேட்டகரி, ரேடியேஷன் இன்னொரு கேட்டகரி. இப்போ இதில் கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் வந்து இட் ரிக்வயர்ஸ் அ மீடியம். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு மீடியம் தேவைப்படும். ஆனால் ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் நோ மீடியம்ஸ் ரிக்வயர்டு. அதே மாதிரி ரேடியேஷன் வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ், while conduction convection slow process.
இது வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ தெர்மல் கண்டக்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது குவாலிட்டேட்டிவாக பார்த்தோம். இப்போ நம்ம வந்து குவான்டிடேட்டிவாக வந்து தெர்மல் கண்டக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் occurs due to temperature difference. Okay, heat transfer occurs due to temperature difference. இப்போ let's say இங்கே ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நடுவில் ஒரு டியூப் மாதிரி போகுது. இங்கே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து T1 டெம்பரேச்சரில் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் T2 டெம்பரேச்சரில் இருக்கு. T1 is greater than T2 வச்சுக்கலாம். ஓகேவா? T1 is greater than T2. இப்போ இந்த தெர்மல் கண்டக்ஷன் நடக்குமா? ஆமாம், நடக்கும். ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால. கரெக்டா? அப்போ வந்து T1 greater than T2ன்றப்போ இதுதான் ஹை டெம்பரேச்சரில் இருக்குது, இது லோ டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ ஹீட் வந்து இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இப்போது இங்கே வந்து ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதா, ஸ்டெடி ஸ்டேட் அப்படி, அதாவது முதல்ல வந்து ஒரு டிரான்சியண்டான ஸ்டேட்டில் இருக்கும் இனிஷியலாக. கொஞ்சம் டைம் ஆக ஆக இட் அச்சீவ்ஸ் ஸ்டெடி ஸ்டேட். அச்சீவ்ஸ் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்னா என்னன்னா, இப்போ ஸ்டெடி ஸ்டேட்னா என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா அது என்னன்னா, ஸ்டெடி ஸ்டேட் temperature gradient becomes constant. ஓகேவா? temperature gradient becomes constant. அதாவது let's say இங்கே ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கலாம். across this தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே வந்து டெம்பரேச்சர் T1, இங்கே வந்து டெம்பரேச்சர் T2. இங்கே வந்து இது வந்து ஏன்ற பாயிண்ட், ஏன்ற ஒரு ரீஜன், இது வந்து பீன்ற ஒரு ரீஜன் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் பண்ணால் இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா dt by dx, dt by dx temperature gradient at A equals to temperature gradient at B equals to temperature gradient அந்த மொத்த லென்த்துக்கு. மொத்த temperature gradient என்ன? பேசிக்லி temperature gradient-நாலே change in that quantity by change in length-ன்னு சொல்லுவோம். அப்போது change in temperature by change in length at A equals to change in temperature by change in length at B equals to மொத்த gradient. மொத்த gradient என்னது? change in temperature to from one end to another end by total length. இதுதான் வந்து temperature gradient. ஸோ அது ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கணும்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் ஸ்டெடி ஸ்டேட்டோட கண்டிஷன். ஓகேவா? இப்போ ஸ்டெடி ஸ்டேட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது நான் வாட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் வந்து போன இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சிம்பிள் ப்ராப்ளம், இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். ஓகேவா? அது புரியுறதுக்காக. லெட்ஸ் சே இப்படி ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ராட் வந்து ஒரு எண்டு வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது, இன்னொரு எண்டு வந்து 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகேவா? அதோட மொத்த லென்த் வந்து 4 மீட்டர்ஸ். இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க, 3 மீட்டர்ஸ்ன்ற இந்த எண்ட்லேருந்து 3 மீட்டர்ஸ்ன்ற லென்த்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு என்ன டெம்பரேச்சரில், அதாவது இங்கே என்ன டெம்பரேச்சர்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். ஓகேவா? 100 இந்த எண்டு, 10 டிகிரி செல்சியஸ் அந்த எண்டு, டி இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்ற பாயிண்ட்ல டெம்பரேச்சர் என்ன, அதான் கொஷின். இப்போ அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, given rod is in steady state. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? given rod is in steady stateனா dt by dx வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது எல்லா பாயிண்ட்டுக்குமே.
அப்போ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஃபஸ்ட்டு ஏக்கு எழுதலாமா? அட் பாயிண்ட் ஏக்கு அங்கே டெம்பரேச்சர் டி தானே. அப்போது இங்கே 100னா இங்கே 10னா அப்போ டி வந்து சம்வேர் பிட்வீன் 100 and 10. 100க்கும் 10க்கும் நடுவில், இங்கே குறைஞ்சு இது 10 ஆகுது. அப்போ டி வந்து 100க்கும் 10க்கும் நடுவில் இருக்கும். அப்போது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இங்கே என்னது? ஏக்கும் அட் பாயிண்ட் ஏக்கும் இதுக்கும் நடுவில் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்னவா இருக்கும்? எது ஜாஸ்தி? இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிறதும் இந்த பாயிண்ட்ல இருக்கிற டெம்பரேச்சர்ல எது ஜாஸ்தியாக இருக்கும்? ஆப்வியஸாக 100 தான். ஸோ 100 மைனஸ் டி பை இந்த லென்த்து, பாயிண்ட் ஏவோட லென்த் என்னது? 3 ஈக்குவல்ஸ் டு இங்கே இந்த எண்டுக்குள்ள டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பை லென்த். சேஞ்ச் டெம்பரேச்சர் என்ன? மொத்த ராடுக்கு 100 மைனஸ் 10 பை டோட்டல் லென்த். இதுக்கு சால்வ் பண்ணுறேன். 400 minus 40 equals to 300 minus 30. 400 minus 270. Solve பண்ணா temperature equals to 65 by 2, which is 32.5 degrees Celsius. உங்களுக்கு கிடைக்கும். இப்படிதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இப்போ அது ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னனால என்னால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் அப்ளை பண்ணி என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. கரெக்டாக? ஓகே. இப்போ ஸ்டெடி ஸ்டேட்னா என்னென்னு புரிஞ்சிருச்சா? இதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஓகேவா? என்ன ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அக்ராஸ் த ராட். ஓகே. இப்போ இந்த ஸ்டெடி ஸ்டேட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட். Now let's say என்கிட்ட ஒரு ராட் இருக்கு. இங்கே டெம்பரேச்சர் T1, இங்கே டெம்பரேச்சர் T2, மொத்த லென்த் L. T1 is greater than T2. இப்போ என்ன சொல்லி இப்போ ஹீட் ஃப்ளோ ஆகுமா? என்ன கண்டுபிடிச்சாங்களா? ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இருக்குல்ல, ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. இந்த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அதாவது dq by dt, சேஞ்ச் இன் heat by change in time வந்து it is directly proportional to அந்த temperature difference. அதே மாதிரி dq by dt is directly proportional to A. அதாவது ஏரியா, இதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இந்த சைடு. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதே மாதிரி dq by dt is directly proportional to 1/L. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொண்டு வரலாமா? ஸோ dq by dt equals to A delta t by L into K. இதுதான் வந்து நடக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பேர் என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே. இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான எக்ஸ்பிரஷன். dq by dt is equals to thermal conductivity into area of cross section into change in temperature by length of conductor. ஓகே. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறதுக்காக நான் வந்து ஒரு கம்பேரிசன் ஒன்று பண்ண போகிறேன். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இதோட கம்பேர் பண்ண போகிறேன். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட். இது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சாப்டர். கரண்ட், எலக்ட்ரிசிட்டி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட். இங்கே ஹீட் கரண்ட். இது ரெண்டத்தையும் நான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். ஹீட் கரண்ட்ல இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் படித்தோம். என்ன ரிசல்ட் படித்தோம்? dq by dt K A delta t by L. கரெக்டா? இதுதான் dq by dt. இதே எலக்ட்ரிக் கரண்ட்ல V is equals to IR சொல்லுவோமா? I is equals to V by R. I தானே dq by dt. So dq by dt equals to V by R. ஓகே. அதாவது டெல்டா V. ஓகேவா? டெல்டா V பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ல டெல்டா V. ஆருக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ரோ L by A. கரெக்டா? ஸோ dq by dt.
இங்கே டிக்யூபிடிட்டியும் இந்த டிக்யூபிடிட்டியும் கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன தெரியுது, இங்கே டெல்டா வியோட இடத்துல இங்கே டெல்டா டி இருக்குது, இங்கே ஏரியாவோட இடத்துல ஏரியா இருக்குது, இங்கே லென்த்தோட இடத்துல லென்த் இருக்குது, இங்கே வந்து ரெசிஸ்டிவிட்டியோட இடத்துல வந்து கண்டக்டிவிட்டி அது இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து ஒரு கம்பேரிசன் ட்ரா பண்ண முடியுதா உங்களால்? அதாவது ரெண்டுமே ஒரே ஃபெனாமினன் தான், ஆனால் இங்கே ஃப்ளோவாக போகிறது சார்ஜ், இங்கே ஃப்ளோவாக போகிறது ஹீட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இதோட கம்பேர் பண்ணி இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரிசல்ட்டை. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதுக்கு அக்ராஸ் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வியா. ஓகேவா? இங்கே அதே ரெசிஸ்டர் எப்படி இங்கே வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுமோ ஐன்றதுல விச் இஸ் dq/dt, இங்கே அதே இடத்துல ஒரு கண்டக்டர் வரப்போகுது, அந்த கண்டக்டர்ஸ் அக்ராஸ் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. அப்போ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ரேட்டுக்கு இதுதான் எக்ஸ்பிரஷன், இந்த இதுக்கு இதுதான் எக்ஸ்பிரஷன். ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறோம், ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்டோட கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் ஹீட் கரண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ ஹீட் கரண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கன்சிடர் 2 rods of equal cross-sectional area A. One of Al and other of iron are joined end to end as shown. Diagram இல்லை, நான் diagram வரைகிறேன். இது கொஷினில் கொடுத்துட்டாங்க. T1 T2 ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் தி ஜங்ஷன் ஆஃப் தி 2 rods in steady state. இந்த ஜங்ஷனில் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏதாச்சும்? இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்குற க்ளூ வந்து இன் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸ்டெடி ஸ்டேட்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் will be constant. ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் gradient is constant. Temperature gradient constant. ஓகே, அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம்? டெம்பரேச்சர் gradient constant என்ன யூஸ் பண்ணலாம்? நான் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரிசல்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது எப்படி வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஹோம்ஸ்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கிற அந்த கண்டக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குன்னு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க, அப்போ நான் அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்பிரஷன் இப்போ வந்து அது இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலான்னு இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு ராடு சீரீஸில் இருக்கா, அதாவது இங்கே ஃப்ளோ ஆக போகிற ஹீட்டு அப்படியே இங்கே ஃப்ளோ ஆகி அப்படியே இங்கே வெளியில் வரப்போதா? சீரீஸில் இருந்தால் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? கரண்ட் வில் பி கான்ஸ்டன்ட், கரண்ட் வில் பி சேம்னு சொல்லிக்கலாமா? கரண்ட் வில் பி சேம். அப்போ IAL ஈக்குவல்ஸ் டு IFE, கரெக்டா? ஸோ இப்போ IALக்குள்ள எக்ஸ்பிரஷன் என்னது? நம்ம படித்த எக்ஸ்பிரஷன் dq/dt என்னது? AL தானே. ஸோ அது வந்து K1 இன்ட்டு ஏரியா இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இங்கே T தெரியாது, ஸோ T1 மைனஸ் T0, T0ன்னு வச்சுக்கலாம் இந்த டெம்பரேச்சர். ஓகேவா? பை லென்த், லென்த் வந்து L1, இது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, L1 L2. அதே மாதிரி IFE K2 A T0 minus T2 minus T2 by L2. இப்போ இது ரெண்டும் சேம் இல்லை, ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறாங்க, சிம்பிள். K1 A T1 minus T0 by L1 equals to K2 A T0 minus T2 by L2. A கேன்சல் ஆகிடுமா? ஸோ இப்போ நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? K T1 L2 minus K1 T1 L2 minus K1 L2 T0 equals to K2 T0 L1 minus K2 T2 L1. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு T0 தானே கேட்டிருக்காங்க கொஷனில். T0 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிக்சர் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போனேன்னா K1 T1 L2
plus k2 t2 L1 by k1 L2 plus k2 L1 சால்வ் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். அங்கே தெரியலைன்னா நான் இங்கே இன்னொரு எழுதுகிறேன். k1 t1 L2 ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இதுதான் சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்து இன்னொரு கொஷின் பார்க்க. இப்போது இந்த கொஷினே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நான் கேட்குறேன். இப்போ இன்ஸ்டெடாக 3 ராடு வருதான், இந்த மாதிரி 2 ராடு இல்லாமல் 3 ராடா. ஓகே, இந்த கேஸில் I1 இப்படி ஃப்ளோ ஆகும், I2 இப்படி ஃப்ளோ ஆகும், I3 இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். இங்கே டெம்பரேச்சர் வந்து T1 T2 T3, லென்த் வந்து 1, அதோட கோஎஃபிஷியன்ட் அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து K1, லென்த்து L2, தெர்மல் கண்டக்டிவிட்டி K2, அதே மாதிரி L3 K3. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? இங்கே தான் கேட்ச். என்னன்னா போனோட 2 சீரீஸில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணேன், I1 ஈக்குவல்ஸ் டு I2 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கேட்குறப்போ என்ன பண்ணணும், இப்போது இது ரெண்டுல வர கரண்ட்டு சேர்ந்து I3யாக போகுதா, இப்படி வர கரண்ட் சேர்ந்து இப்படி I3யாக போகுது. அப்போ இங்கே நான் என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம், I1 ப்ளஸ் I2 ஈக்குவல்ஸ் டு I3. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ I1க்கு தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், I2க்கு தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், I3க்கு தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே பண்ண மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர் வந்து. ஓகேவா? இது ஒரு மாடல் ஆஃப் கொஷின். 3 ராட் கொடுத்து கேட்டால் இப்போ தான் டேக்கிள் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து இன்னொரு ஒரு கொஷின். A cylindrical brass boiler of radius 15 cm and thickness 1 cm is filled with water and placed on electric heater. If water boils at this rate, find temperature of the heat filament. அதாவது ஒரு brass boiler இருக்கு. Given information questionல இருக்கு, நான் எழுதுறேன். இது questionல கொடுத்துட்டாங்க. K brass equals to 109 joule per degree Celsius. Attitude of vaporization equals to 2.256 into 10 to the power 3 joule per gram. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாய்லர் இருக்குது. இந்த பாய்லரோட திக்னஸ், கீழே ஒரு திக்னஸ் இருக்கும், அது ஏரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ரேடியஸ் 15 தான். இந்த லென்த் இந்த ரேடியஸ், அதோட திக்னஸ் வந்து 1 cm. Filled with water and placed on an electric heater. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் வைக்கிறேன் நான் கீழே. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் கீழே இருந்து ஹீட் சப்ளை பண்ண போகுது. ஓகேவா? இஃப் த வாட்டர் பாயில்ஸ் அட் ரேட் ஆஃப், ஓகே என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் பாயிலிங் வந்து 200 grams per second. அதாவது 200 grams of water வந்து ஒரு செகண்டுக்கு பாயில் ஆகுது. ஓகே, 200 grams of water ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவை? இது எங்கே படித்தோம், இது வந்து thermal properties of மேட்டர்லேயே நம்ம படித்த ஃபஸ்ட்டு டாபிக் என்னது, ஃபேஸ், அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஃபேஸ்னு படிச்சிருக்கோம். இங்கே வந்து சேஞ்ச் இன் ஃபேஸ். அப்போ மாஸ் இன்டூ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். கரெக்டாக மாஸ் எனக்கு தெரியும் எவ்வளோ, 200 grams தானே. அதோட வேப்பரைசேஷன் என்னது, அதாவது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. 2.256 into 10 to the power. ஓகே, into 10 to the power 3. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஆன்சர் வர அதை வச்சுக்கலாம். இப்போ அதை வச்சுட்டா எனக்கு வந்து Q தெரிஞ்சிருமா? இப்போ அந்த Qவை வச்சு, அதாவது இதான் வந்து dq by dt per second. ஓகேவா? ஸோ dq by dt equals to k a delta t by l. dq by dtக்கு இந்த எக்ஸ்பிரஷன் போட்டுருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ், அதாவது 200 into 2256 equals to k. k என்னது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களா, 109. a என்னது ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஸோ pi r square.
டெல்டா டி என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து இப்போ வந்து கீழே வந்து அது என்ன டெம்பரேச்சர், அதாவது ஒரு வாட்டர் பாயில் ஆகுதுன்னா எவ்வளோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தேவைப்படும்? அது வந்து 100 வந்து, அதாவது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் அவ்வளோ ஹீட் கொடுத்தா தான் அது பாயில் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ 100 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் பை லென்த் என்னது? அந்த திக்னஸ். ஓகேவா? 1 சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர்? ஃபர்தராக சால்வ் பண்ணுறப்போ எது டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் ஃபிலமெண்ட், சாரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் ஃபிலமெண்ட் கேட்டிருக்காங்க. டெல்டா டி வந்து 100 கிடையாது, டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் ஃபிலமெண்ட் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டி. ஸோ எனக்கு ரேடியஸ் தெரியும், மித்த எல்லாமே தெரியும், டி மட்டும் தெரியாது. ஸோ அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி டி கண்டுபிடிச்சிடலாம். இது சால்வ் பண்ணுற பார்ட் நான் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இன்னொரு கொஷின் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு கொஷின். ஸ்லாப் ஸ்டோன் ஆஃப் ஏரியா திஸ் மச் திக்னஸ் 10 cm எக்ஸ்போஸ்ட் ஆன் லோவர் சர்ஃபேஸ் டு. ஓகே, ஒரு ஸ்டோன் ஸ்லாப் இருக்குது இந்த மாதிரி. ஒரு ஐஸ் வந்து இதுக்கு மேலே ரெஸ்ட் ஆகுதான். ஐஸ், இது வந்து ஸ்டோனு, இது ஐஸு. ஓகேவா? Celsius if in 1 hour 4.8, அதாவது ஒரு மணி நேரத்தில் 4.8 kg ஆஃப் ஐஸ் வந்து மெல்ட் ஆயிருக்கா. அப்படி இருக்கிறப்ப கே ஆஃப் ஸ்டோன் ஸ்லாப் என்னது? அப்போ 1 hourல 4.8 kgனா 1 செகண்டில் 4.8 இன்ட்டு 4.8 kg, அதனால டிவைட் பண்ணுற மாதிரி வரும் பை 3600. கரெக்டாக? அவ்வளோ கேஜிஸ். ஓகே, இப்போ இவ்வளோ ஹீட் வந்து மெல்ட் ஆகிருக்கு, இவ்வளோ ஐஸ் வந்து ஒரு செகண்டில் மெல்ட் ஆகும். அப்போ நான் அதுக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுற மாதிரி வரும்? அந்த மாஸு இன்ட்டு அதோட லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் தானே, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஏன்னா ஐஸில் இது கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? which is 80 calories per gram. ஸோ இன்ட்டு 80. இப்போ இங்கே கேலரிஸ்னு இருக்கா, ஆனால் எனக்கு ஜூலில் ஆன்சர் வேணும், அதனால நான் ஒரு 4.0 மல்டிப்ளை பண்ணி ஆன் த ஹோல் ஜூலில் கிடச்சிரும். இப்போ dq by dt வந்து இந்த வேல்யூ. ஏன் இந்த வேல்யூனா t is equals to 1 seconds. ஸோ இந்த வேல்யூ வரும். இதை வந்து சால்வ் பண்ணால் ஒரு வேல்யூ வருமா? இல்லை, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணேன், எனக்கு வந்து 4 × 80 × 1.4ன்னு நிற்கும் என்னோடய வேல்யூ. இது வந்து ஃபர்தர் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ dq by dt எனக்கு வேறு எக்ஸ்பிரஷன் தெரியுமா? dq by dt equals to k delta t a by l. கரெக்டா? ஸோ 4 × 80 × 1.4 equals to k தான் நான் கண்டுபிடிக்கணும். டெல்டா டி என்னது? பிளாக் ஆஃப் ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கான், ஸ்டீம் வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்கான். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னது? 100 - 0. ஏரியா கொடுத்துட்டாங்கல்ல, 3600 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 3600 × 10⁻⁻⁴ ஆகிடும். பை லென்த் என்னது? அந்த திக்னஸ் 10 cm. ஸோ 10 × 10⁻⁻². இப்போ இது எல்லாமே எனக்கு தெரியும், இந்த பக்கமும் இருக்குது. கே மட்டும்தான் எனக்கு தெரியாது. அப்போ இது எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போயிட்டு நான் கேக்கு சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து கேவோட வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். சிம்பிளாக தானே இருக்குது ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஜஸ்ட் வந்து எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு கரெக்டாக டீகோட் பண்ணிட்டா சால்வ் பண்ணிடலாம். இந்த சால்வ் பண்ணுற பார்ட்டை நான் உங்களுக்கு விடுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெடி ஸ்டேட் ப்ளஸ் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த டாபிக் பார்க்கலாம்.